பொது வேட்பாளர் என்பது எங்களுடைய இனத்தினுடைய ஒரு அடையாளம். அந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்கின்ற உங்களுடைய உரிமையை நாங்கள் மதிக்கின்றோம், கௌரவப்படுத்துகின்றோம். அது உங்களுடைய ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு இருப்பை காட்டுவதற்கான ஒரு முயற்சி என்றுதான் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த 2வது வாக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு கொடுத்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக, நாட்டினுடைய மாற்றத்திற்காக, ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்காக நீங்கள் உங்களுடைய வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவருடைய எதிர்பார்க்கிறோம். நான் ஒரு தேசிய கட்சியில ஒரு உறுப்பினராக இருந்தாலும் நானும் இந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு தமிழச்சி. அது மாத்திரமல்லாமல் யுத்தத்தால் காலம் கடந்துதான் நான் என்னுடைய அரசியல் பயணம். ஒரு தமிழ் பிரதித்துவம், அதாவது வடக்கு கிழக்கை சார்ந்த கட்சிகளுடைய பிரசன்னம் கொழும்பிலே இல்லாத காரணத்தினால், என்னுடைய வாக்குகளை ஒரு தேசிய கட்சிக்கு வழங்கிய காரணத்தினால் பழக்கப்பட்டு என்னுடைய அரசியல் பயணம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஆரம்பமானது. ஆனால் கட்சி சார்ந்து கடந்த முறை கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் ஒரு தீர்மானம் எடுத்த போது அதிலிருந்து விலகித்தான் நான் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு பயணிக்கின்றேன். எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பவர்கள் 2ஆம் விருப்ப வாக்கை சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாண பிரதம அமைப்பாளர் உமாச்சந்திர பிரகாஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்ற இளையவர்களுடனான சந்திப்பின் போது அவர் இந்த அழைப்பினை விடுத்துள்ளார். கடைசி சொன்னதுக்கு காரணம், எங்களுடைய நாட்டில் பெண்களுக்கான அரசியல் அங்கீகாரம் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. இளைஞர்களுக்கு அங்கீகாரம், அதே நேரத்தில் எங்களுடைய LGBT கம்யூனிட்டிக்கான அங்கீகாரம். இது தவிர எங்களுடைய அரசியல் என்பது ஒரு வம்சாவளி ரீதியாக, குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் அனுதாப அலைகள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அரசியல் அங்கீகாரமாகத்தான் நான் பார்க்கிறேன். அது காரணம், இந்த நாட்டில் அம்மா மகள் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா சந்திரிகா அம்மையார் 2 பேருமே அதிபர் பதவிகள்ல, ஜனாதிபதி பிரதமர் என்ற 2 பதவிகள்ல ஒரே சந்தர்ப்பத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் தங்களுடைய சாப்பாட்டுகளில் கூட இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் யாருமே அதை நினைக்கவில்லை. அதுக்கு காரணம், ஒன்று அவர்களை ஆண் அரசியல்வாதிகள் நிர்வகித்திருக்கலாம், அல்லது அவர்களுடைய மனங்கள்ல அரசியல் துறைக்கு வரக்கூடிய பெண்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பெற்றிருக்க வேண்டும், அல்லது சிறு வயது முதலே அரசியல் அனுபவம் கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும், அல்லது ஒரு உயர்தர வாழ்க்கை முறையோடு வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். இது ஆய்வுக்குரிய விடயம். என்னை பொறுத்தவரையில் நான் தொடர்ந்து ஆய்வுகள் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் 2018 என்னுடைய நாட்டுல உள்ளூராட்சி சபைகளில் ஒரு 75% ஒதுக்கீடு கிடைச்சது. இது இந்த நாட்டில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கிறேன். 2200க்கும் அதிகமான பெண் அரசியல் தலைவர்கள் உள்ளூராட்சி சபைகளுக்குள்ள ஒருங்கிணைக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த பெண்கள் ஒரு மாகாண சபை தேர்தலை சந்திக்க முடியாத ஒரு நிலைமை இன்றும் இருக்கிறது. அதே நேரத்தில் பாராளுமன்ற மட்டத்தில் செல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் 59% அதிகமான பெண்கள் இருக்கிற நாட்டில் 5% கூட பாராளுமன்றத்தில் பெண்கள் இல்லை. சாதாரணமாக நாங்கள் பயணிக்கிற போக்குவரத்தில் இருந்து நாங்கள் செல்கின்ற அரசு அலுவலகங்கள் ஆகட்டும், எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. நான் பொதுவாக ஆண் அரசியல்வாதிகளிடம் சொல்வது, தனிப்பட்ட ரீதியில் நட்பு ரீதியாக பேசும்போது சொல்வேன், வாருங்கள், உங்களுக்கு பெண்களை கூட்டிக்கொண்டு வாருங்கள். ஒரு பொது வைத்தியசாலைக்கு சென்று அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பொது கழிவறையை நீங்கள் பயன்படுத்த அனுமதியுங்கள். அப்படி நீங்கள் அனுமதிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய சிஸ்டம் சரியாக இருக்கிறது. அல்லது ஒரு பொது பஸ் ஸ்டாண்ட் அல்லது ஒரு பொது புகையிரத நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான மலசல கூட கட்டமைப்பை அவர்கள் பயன்படுத்துவார்களா? அப்படி பயன்படுத்துவார்களாக இருந்தால் இந்த நாட்டினுடைய சிஸ்டம் சரியாக இருக்கிறது. ஏனென்றால் சாதாரணமாக ஒரு பெண்களுக்கு பால் ஊட்டுவதற்கான அறைகள் இல்லை, அல்லது மலசல கூடங்களை பகிர்ந்து கொள்வதற்கான இட வசதிகள் இல்லை. இந்த பக்கத்தில் இருக்கும் போது இந்த சிஸ்டத்தை மாற்றுவது யார் என்று நாங்கள் யோசிக்கலாம். நீங்க தான் மாற்ற வேண்டும். இங்கால இருக்கக்கூடியவர்கள் மாற்றுவார்கள் என்று நாங்கள் நினைக்கும் போது பாராளுமன்றத்துல சட்டம் இயற்றுகின்ற இடம் என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற விடயங்கள் எங்களுக்கு நாளாந்தம் தேவைப்படுகின்ற விடயமாறு நான் யோசிப்பேன். எனக்கு தேவை, நான் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறேன், ஒரு பிறப்பு அத்தாட்சி பத்திரம் கிடைச்சிருக்கு, நான் ஒரு 16 வயதை கடக்கும் போது எனக்கு ஒரு ஐடென்டி கார்டு தேவை, ஒரு GC O level A level தேவை, அதுக்கு பிறகு நான் ஒரு பட்டப்படிப்பு படிக்கணும், எனக்கு ஒரு உத்தியோகம் தேவை, இதுக்கு பிறகு எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் என்று தான் ஒவ்வொருத்தரும் பாடினோம். ஆனால் அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் சர்வதேச ரீதியாக வெளிநாடுகளில் சிறந்த கல்வியை கற்கிறார்கள். ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய கல்வி திட்டம் சரியான முறையில் இருக்குதா?
நாங்க ஒரு சர்வதேச ரீதியாக போட்டி போடக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு பெறக்கூடிய வகையில எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குதா? இல்லை. எந்த பள்ளி ஒரு இன்டர்நேஷனல் டிகிரி பெற வேணும், ஆனா இங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் அதை பெறக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. இங்க ரெண்டுமே இருக்க வேண்டும். சர்வதேச ரீதியாக கற்கக்கூடிய ஒரு பட்டப்படிப்பு முறையும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இலவச கல்வியினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும். இது எங்களுக்கு நியாயமா இருக்கிற ஒரு விஷயம் தானே. நான் சாதாரணமா, ஏன்னா நான் என்ன சொல்ல முடியாது இறக்குமதி என்று சொல்லி, ஏன்னா நான் 96ஆம் ஆண்டு வரை யுத்தத்தை கடந்து இங்க பட்ட கஷ்டத்தை கடந்து தான் இந்த கையில போட்டு ஒற்றை காப்போட மாத்திரம் தான் தலைநகருக்கு இடம்பெயர்ந்தவர். எத்தனையோ பேர் புலம்பெயர் நாடுகள்ல இருந்து கூட எனக்கு சொல்லலாம். ஆனா நான் என்னுடைய நாட்டில் இருந்து கொண்டு என்னுடைய உரிமைக்காக, என்னுடைய இனத்தினுடைய உரிமைக்காகத்தான் நான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வரும்போது பலர் சொன்னார்கள் இறக்குமதி அரசியல் என்று. இன்று வரை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை கொண்டு வந்து வைத்தியசாலைகளாகட்டும், கல்வி நிறுவனங்களாகட்டும் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றேன். என்னுடைய ஆதரவு இம்முறை போட்டி போடக்கூடிய ஐக்கிய மக்கள் கூட்டணியுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தொலைபேசி சின்னத்துக்கு தான் நான் கொடுக்குறேன். அதுக்கு காரணம் இளைஞர்களாக வாழ்வதற்கான ஒரு கட்டமைப்பு என்பது எங்களுடைய ஒரு கன்செப்டா இருக்குது. இது மாத்திரமல்லாமல் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இந்த இனத்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக வெளிவர இருக்கிறது. அது வெளிவரும் போது அந்த வித்தியாசம் தெரியும். ஆனா என்னுடைய கேள்வி, சட்டமாக்கப்பட்ட இந்த 25% வெறுமனே உள்ளூராட்சி சபைகள்ல மாத்திரமே இருக்கக்கூடாது. அது மாகாண சபையிலையும் பார்லிமெண்ட்லையும் கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு தொடர்ந்து போராட வேண்டும். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த தேர்தல் காலங்கள்ல பண வசதி கொண்ட அரசியல்வாதிகள் கோடிக்கணக்காக அரசியல்ல பணத்தை செலவழிக்கிறார்கள். செலவழித்து விட்டு அவர்கள் பெறுவது வெறுமனே 20 மில்லியன் ரூபாய் மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்கள். இந்த விழிப்புணர்வு உங்களிடம் இருக்க வேண்டும். 20 மில்லியன் வருடாந்தம் பெறுவதற்காக நாங்கள் ஏன் கோடிக்கணக்கான பணங்களை தேர்தலில் செலவிட வேண்டும்? எனவே இதற்காக ஒரு தேர்தல் பிரச்சார நிதிய சட்டம் ஒன்று இந்த நாட்டில் கொண்டு வரப்பட வேண்டும். இதற்காக நான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலே பெண்கள், இளைஞர்கள் எங்களுடைய அரசியல் அதிகம் பெற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உரிமை சார்ந்து பேசுகின்றோம், தமிழன் ஆழ பிறந்த இனம் என்று சொல்கின்றோம். ஆனா இப்ப இன்று நான் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு போகும்போது பல இளைஞர்களுக்கு அரசியல்ல ஆர்வம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த அரசியல்ல என்னத்தை நாங்க கண்டுட்டோம், என்ன மாற்றம் எங்களுக்கு கிடைக்கும்? நாங்க தான் உழைக்க வேணும், நாங்க தான் சம்பாதிக்கணும், நாங்க தான் வாழ வேண்டும். ஆனால் இந்த அரசியல் மூலமாக என்னென்ன விடயங்களை நாங்க சாதித்துக் கொள்ளலாம் என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. சட்டத்தில் எங்களுடைய இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பில் என்ன இருக்குன்னு கூட பலருக்கு தெரியாது. அதன் ஒரு பிரகாரமாகத்தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த நாட்டில் இருக்கிற 10,096 பாடசாலைகளுக்கும் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு தமிழ், ஆங்கில, சிங்கள மொழி மூலமான மும்மொழிகள்ல அந்தந்த பாடசாலைகளுக்கு கொடுக்கிற ஒரு திட்டத்தையும் நாங்க சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த நாட்டில் என்ன சட்டம் இருக்கு, இந்த சட்டத்தை பற்றி யார் என்ன நாங்க எப்படி வாழலாம் என்று கூட எங்களுக்கு இணையத்தில் இருக்கிறவங்க தான் சொல்றாங்க, வேற யாருமே சொல்லல. அது புலம்பெயர்ந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவர் அந்த நாட்டில தண்ட நாட்டு சட்டங்களை மிக அதிகமாக மதித்து கொண்டு இங்க இருக்கக்கூடியவர்களை இந்த சட்டத்தை வழி நடத்துறேன். நான் இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டவன், இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டவளாக இருந்து கொண்டு என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். என்னுடைய குழந்தைக்கு என்ன கிடைக்கிறதோ அது உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நீங்க இங்க வந்திருக்கிறார்கள், எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனா நிச்சயமாக உங்களுடைய அரசியல் அனுபவம் தொடர்ந்து இருக்க வேண்டும், அரசியல் பிரவேசம் இருக்க வேண்டும். இந்த மாற்றத்துக்காக நீங்க போராட வேண்டும். ஏன்னா அறகல சம்பந்தமாக இங்கு பேசும்போது அதே அறகல போராட்ட காலத்துல மக்களுடைய பொருளாதார கட்டுப்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் இருக்கிறது. செப்டம்பர் 6ஆம் தேதி அடுத்த விசாரணை எங்களுக்கு இருக்கிறது. இந்த பிரச்சார காலப்பகுதியிலும் அதை சென்று நாங்கள் நீதிமன்றத்தை மதிப்பில் எடுத்து அந்த விசாரணைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். எனவே நாங்கள் நீதிமன்றத்தின் ஊடாக குற்றவாளிகளாக எங்களுக்கு விசாரணை நடத்துவது என்பது நாங்கள் கடத்தல் செய்தல்ல, அல்லது லஞ்சம் பெற்றல்ல, அல்லது மக்களுடைய பணத்தை சூறையாடியவர்கள் உயர் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பொறுப்பு கூறப்பட்டவர்கள் சுதந்திரமாக வெளியிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாற்றம் என்பது இளைஞர்களிடமிருந்து வர வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு விடயம், இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அழுத்தங்களை கொடுங்கள். இந்த 25% இடஒதுக்கீடு 3 கட்டமைப்புகளிலும் வர வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கான அங்கீகாரம் வெறுமனே வேட்பு மனுக்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது, அது சட்டமாக்கப்பட வேண்டும். இந்த இவ்வாறான பல கொள்கைகளை முன்வைத்து எங்களோடு இருக்கக்கூடிய தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர், ஐக்கிய மக்கள் சக்தியுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கின்றேன். இதற்கு மேலதிகமாக
ஒரு கலாச்சார ரீதியாக மொழி ரீதியாக கட்டுப்பட்ட ஒரு மத்தியதர குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வந்த எனக்கு இவ்வளவு உயர்வு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று நான் ஒரு மத்தியதர பெண்ணாக தான் இருக்கின்றேன். எனவே உங்களுடைய அரசியல் பயணம் உங்களுக்கு பிடித்தமான கட்சியோடு நிச்சயமாக தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இந்த நேஷனல் ஜிடிபி வந்து 5% குறைவாக தான் இருக்குது. அதாவது 100 வீட்டுக்குள்ள எங்களுடைய தேசிய உற்பத்தி என்பது வடக்கு கிழக்குல நாங்கள் 5% குறைவான ஒரு பங்களிப்பை தான் கொடுக்கிறோம். ஆனா வடக்கு கிழக்கு மையப்படுத்தி கடல் வளம் ஏராளமா இருக்குது. ரொம்பவே கடல் வளம், எங்களோட விவசாயம், ஏனிங்க கைத்தொழில் எல்லாமே இருக்குது. ஆனா இந்த கடந்த காலங்கள்ல அந்த பங்களிப்பு வந்து 5% குறைவா இருக்கும்போது நாங்க என்ன பொறுத்தவரையும் நாங்கள் கடந்த காலத்தை பற்றி பேசாமல் இந்த இளைஞர் யோகிகள் புலம்பெயர்ந்து வெளிநாடு போறார்கள். அதுக்கு இந்த நாட்டின் ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு சமாதானமாக ஒரு நிம்மதியாக வாழக்கூடிய முடியாத சூழ்நிலை இருக்கிற அதே சந்தர்ப்பத்துல பொருளாதார ரீதியான ஒரு திறமையான ஒரு நிலைமையை புலம்பெயர் செல்வதற்கு ஒரு காரணமா நான் பார்க்கிறேன். எனவே இதை மாற்றி அமைக்கிறோம் நிச்சயமாக இந்த ஆக குறைந்தது ஒரு 100 தொடக்கம் 500 பேர்களை உள்ளடக்கிய கல்வித்தொழிற்சாலைகள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் புலம்பெயர்ந்த மக்களோடு பேசும்போது அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் தனித்தோ அல்லது குழுவாக அணிய முதலீடுகள் செய்வதற்கு. ஆனா இந்த நாட்டினுடைய சட்டம் அதுக்கு ஏற்புடையதாக இல்லை. அவர்கள் சொல்லும்போது அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, உதாரணமாக அப்போ ஹாஸ்பிட்டல் மாதிரி நாங்க கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்க போனா உண்மையை அரசு எடுத்துட்டு போனா நாங்க என்ன செய்வோம் இருக்கிறார்கள். எனவே அந்த கொண்டு வரும் முதலீடுகளுக்கான ஒரு பாதுகாப்பு சரியாக கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு விடயம் இருக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த முதலீடுகள் கொண்டு வந்தீங்க தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடம், அதாவது அரசியல்வாதிகளிடம் இல்லையோ என்றால் அது தனிப்பட்ட ரீதியான நிகழ்ச்சிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இருக்கிறோம் ஒரு எண்ணம் இருக்கிறது. எனவே பொது சிந்தனை கருதி இவ்வாறான தொழிற்சாலைகள் வர வேண்டும். தேசிய உற்பத்திக்கு இந்த வடக்கு கிழக்கு மாநிலங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் கௌரவ உமா சந்திர பிரகாஷ் அவர்களிடம் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் ஒவ்வொரு நினைக்கிறேன் 30க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அந்த வகையில ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் ஒவ்வொரு வேட்பாளர்களினை ஆதரிப்பதற்கு அல்லது வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அல்லது விருப்புரிமை காணப்படுகின்றது. அது எங்களுடைய அடிப்படை உரிமையும் கூட. அந்த வகையில இந்த நான் ஒரு தமிழ் இளைஞராக இந்த சஜித் பிரேமதாச அவர்களினுடைய இந்த முறை வேட்பு தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இந்த இனப்பிரச்சனை அல்லது எங்களுடைய சிறுபான்மை மக்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான அல்லது அதனை தீர்ப்பதற்கான ஏதாவது முன்னெடுப்புகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதா? பல சந்தர்ப்பங்கள்ல வடக்கு கிழக்குக்கு அவர் விஜயம் செய்யும் போது கடந்த 5 வருடங்களாக எதிர்கட்சி தலைவரோடு பயணித்தவர் என்ற வகையில நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்குல மிக அதிகமான இடங்களை இந்த ஒரு நாட்டின் எதிர்கட்சி தலைவரை கொண்டு சென்று மக்களோடு சம்பந்தப்படுத்தியவர் என்ற வகையில பல இடங்கள்ல அவர் சொன்ன ஒரு விடயம் 13ஐ முழுமையாக தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு மேலதிகமான எங்களுடைய அரசியல் சார்ந்த எங்கள் மக்களுக்கான சிறுபான்மையான ஒரு வசனத்தை நான் பயன்படுத்தவில்லை. என்றால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் சொல்கின்ற விடயம் இளைஞர்களாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்லியிருக்கிறார், உரிமை என்று சொல்லியிருக்கிறார். எனவே எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வியாழக்கிழமை வெளிவர இருக்கிறது. அதற்கான பதில் அதில் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை கடந்து இந்த பொது வேட்பாளர் தொடர்பிலையும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு தேசிய கட்சியில ஒரு உறுப்பினராக இருந்தாலும் நானும் இந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு தமிழச்சி. அது மாத்திரமல்லாமல் யுத்தத்தால் காலம் கடந்துதான் நான் என்னுடைய அரசியல் பயணம். ஒரு தமிழ் பிரதித்துவம், அதாவது வடக்கு கிழக்கை சார்ந்த கட்சிகளுடைய பிரசன்னம் கொழும்பிலே இல்லாத காரணத்தினால் என்னுடைய வாக்குகளை ஒரு தேசிய கட்சிக்கு வழங்கிய காரணத்தினால் பழக்கப்பட்டு என்னுடைய அரசியல் பயணம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஆரம்பமானது. ஆனால் கட்சி சார்ந்து கடந்த முறை கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் ஒரு தீர்மானம் எடுத்த போது அதிலிருந்து விலகித்தான் நான் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு பயணிக்கின்றேன்.
எனவே பொது வேட்பாளர் என்பது எங்களுடைய இனத்தினுடைய ஒரு அடையாளம். அந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்கின்ற உங்களுடைய உரிமையை நாங்கள் மதிக்கின்றோம், கௌரவப்படுத்துகின்றோம். அது உங்களுடைய ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு இருப்பை காட்டுவதற்கான ஒரு முயற்சி என்றுதான் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த 2வது வாக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு கொடுத்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக, நாட்டினுடைய மாற்றத்திற்காக, ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்காக நீங்கள் உங்களுடைய வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்றதை என்னுடைய தேர்தல் கடந்த கால தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவது பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதில் அந்த 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் என்பது ஒரு நிர்வாக கட்டமைப்பு மட்டுமே. அதுல எந்த விதமான ஒரு அதிகார பகிர்விற்குமான சந்தர்ப்பம் இல்லை. அப்ப அந்த 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக இந்த இன பிரச்சனைக்கான தீர்வினை எட்ட முடியுமா என்று நினைக்கிறீர்கள்? கடந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பாக வர இருக்கிற தேர்தல் விஞ்ஞாபனமும் அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறத நாங்கள் வியாழக்கிழமை தான் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இந்த தொடர்ச்சியாக வந்த காலப்பகுதிகளில் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் 13 முழுமையாக அமல்படுத்துவேன். அதே நேரத்தில் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கும் போது சொன்ன ஒரு விடயம், மக்களுடைய எதிர்பார்ப்பு 13 தழுவுக்கு அடுத்த கேள்வி, நீங்க அதை முழுமையாக அமல்படுத்துவீங்கன்னா 13 பிளஸா மைனஸா, காணி இருக்கா, போலீஸ் இருக்கா, மிக தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த நாட்டினுடைய நீதிபூர்வத்தில் இருக்கிற 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன். இதுதான் நம்முடைய கருத்து. இதற்கு மேலதிகமாக அவர் கூறக்கூடிய ஒரு விடயம், இது நாங்கள் ஊடகங்களுக்கு சொல்லலாமா இல்லையா எனக்கு தெரியாது. இந்த பிரதேச செயலக கட்டமைப்பை கொண்டு வந்தது அவருடைய தந்தையார். அந்த பிரதேச செயலகங்களுக்கான அந்த சக்தியை கொடுத்தது அவருடைய காலத்தில். ஆனால் அவருக்கு அவருடைய தந்தையருடைய இறப்புக்கு பின்னர் அந்த அதிகாரம் என்பது மட்டுப்படுத்தப்பட்டதாக இருப்பதாக சஜித் பிரேமதாசன் கருதுகிறார். எனவே நாங்க சொல்ற இந்த காணி போலீஸ் அதிகாரத்தை பற்றி பேசும்போது, காணி தொடர்பாக அவர் பேசும்போது அவர் சொல்ற விஷயம், இந்த காணி அதிகாரம் என்பது நாங்க மத்திக்கா மாகாணத்துக்கான பேச்சுகளுக்கு அப்பால் அந்தந்த காணி பிரச்சனை என்றது அந்த பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பிரச்சனையாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்க ஒரு பிரதேச செயலகத்தில் இருக்கிறோம், அது மாகாண சபையா இல்ல மத்தியானதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே அவர்கள் ஒரு தூர நோக்கி இருக்கிறது, இலக்கு இருக்கிறது, அது தொடர்பாக ஆளுமையான புலமையாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இந்த பிரதேச செயலக கட்டமைப்பு என்பது மிக மிக வலுவூட்டப்பட்டதாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு கட்டமைப்பாக அது மாற்றம் பெறும். அது மாற்றம் வராமல் இந்த 13 முழுமையாக அமல்படுத்துவர். இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவர். இதற்கு மேலதிகமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை மையப்படுத்தி இன்டர்நேஷனல் டோனர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஜனவரி மாதம் நடத்துவதன் முதல் முறையாக உறுதிமொழியையும் கொடுத்திருக்கிறார். இதற்கு மேலதிகமாக நான் அவர் சொல்லாத ஒரு விடயத்தை இங்கு சொல்ல வேண்டும். நாங்கள் 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததற்கு பின்னர் இந்த பெண் தலைமை குடும்பங்களுடைய கணக்கெடுப்பு எடுத்திருக்கோம். இப்போ நீங்க ஒவ்வொரு மாவட்ட செயலகங்களையும் கூட இந்த கணக்கெடுப்பு எடுக்கலாம். ஆனா அந்த எண்ணிக்கையில பெரிய மாற்றங்கள் இருக்காது. அது ஒரு கொஞ்சம் மாற்றமா வந்து கொண்டிருக்கும். ஆனா அதுல கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னா, இந்த 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்புல 19 வயது பெண் கூட பெண் தலைமை குடும்பத்துக்கு உருவாக்கப்பட்டிருப்பாங்க. ஆக மொத்தம் அந்த பெண் என்பவர் யுத்தம் முடியும் போது ஒரு 4-5 வயது குழந்தையாக இருந்திருப்பவர் இப்பொழுது பெண் தலைமை குடும்பங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் அது தொடர்பாக ஆய்ந்து வைத்திருந்தீர்களா எனக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய மாவட்ட செயலகங்களில் இருக்கிற இந்த பெண் தலைமை குடும்பங்களுடைய கணக்கெடுப்பு எடுத்து பாருங்க. 18-19 வயது கணக்கெடுப்பு இருக்கிறது. சிறு வயது திருமணங்கள், சிறு வயதுல குழந்தை பெறுவது மற்றும் இடைநடுவில் கல்வியை பெறுவது, இதுக்கு பின்னான இந்த பெண்களுடைய நிலைமை இருக்கிறது. ஏன்னா ஒரு சிறந்த ஒரு ஆற்றுப்படுத்த நிகழ்ச்சியை எல்லோருமே கொடுக்க தவறிவிட்டு இருக்கிறார். அது ஒருத்தர் நாங்கள் கடந்த அரசு மட்டும் சொல்லலாம். அது இருக்கிற அரசியல்வாதிகள், பொதுமக்கள், சிவில் அமைப்புகள் எல்லோருமே அந்த பொறுப்பு எடுக்க வேண்டும். ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கவனத்துக்கு கொடுத்து அதை ஒரு குழந்தையாக நாங்கள் அவ்வளவு விடயங்களை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கா விட்டாலும் எங்களுடைய திட்டத்தில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. யாருமே சொல்லல இருக்கிறத அமல்படுத்துவாங்க. முதலாவது மற்றது எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்றதுதான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெளிப்பாடு இருக்குது. ஆனா இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு தேர்தல் நடத்துறதுக்கான முழு அதிகாரமும் இருக்கு. இப்ப மாகாணத்து சபையை தேர்தல் நடத்தலாம், உள்ளூராட்சி சபை
தேர்தல் வேட்புமனு கோரப்பட்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு கட்சிகளுக்கு ஒற்றுமை இல்ல, நாங்கள் 4 8 8 12 ஆக்கிட்டு வந்தது எனக்கு உடன்பாடு இல்லை. அது எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் கடந்த காலங்கள்ல மாகாண சபை கடந்து எத்தனை வருடங்கள் முடிஞ்சிட்டு எந்த ஒரு ஆட்சியாளர்களும் மாகாண சபை தேர்தல் நடத்துறதுக்கு முயற்சிக்கிறேன். உள்ளாட்சி சபை தேர்தல் ஒரு தரம் 25% கொண்டு வந்தவர், ஆனா அதுக்கு பிறகு நடத்தே. இப்ப நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்திருக்குது? இது நாங்கள் ஒற்றுமை இல்லை. ஏன்னா நாங்கள் இதுல இருக்கிற 4 பேருக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கு. ரஜினிகா கிட்ட ஒரு கருத்து சொல்லலாம், பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கருத்து சொல்லலாம், அங்கேயே அவங்க சொல்லலாம், நான் சொல்லுவேன். ஆனா நாங்கள் பிரிவுபட்டிருக்கிறதால நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கத்தானே பாருங்க. அந்த தேர்தல் என்பது இருக்கிற நாட்டில நீதிமன்றங்கள் இருக்குதாங்க. நாங்க தருவோம் சொல்லி இருக்கிறத நடைமுறைப்படுத்துவோம். வடக்கு கிழக்கு பொறுத்த வரைக்கும் 4000 வேலையற்ற பட்டதாரிகள் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறோம். அந்த நீங்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நீங்கள் சயித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவரோட வந்தீர்கள். அப்போ சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலை தருவோம், சயித் சொன்னா சொல்லுவாருன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதே மாதிரி பலமுறை இங்கே இதே ஹோட்டலில் ரணில் விக்ரமசிங்க ஒரு வேலையற்ற பட்டதாரிகளை சந்திச்சார். அப்போ அவர் சொன்ன விஷயம் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நாங்கள் வேலை தர போறது இல்லை. ஏன்னு சொன்னா IMF கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம், நாங்கள் ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம், வேலை வாய்ப்புகளை நாங்கள் அரச வேலை வாய்ப்புகளுக்கு அதாவது அரசு உத்தியோகத்தர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி. இது எவ்வாறு சாத்தியம்? சயித் பிரேமதாச ஆட்சிக்கு வந்தா எப்படி சாத்தியமாக நினைக்கிறீங்க? இல்ல அதுல நாங்க ஆரம்பம் முதல்ல இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஒரு விஷயத்த அவர் பல தடவைகள்ல சொல்லி வரார். ஏனென்றா எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்க குறைபாடுகளால தான் 40 வயது அனுபவிச்சு கூட பட்டதாரிகளாகி தொழில் வாய்ப்பு பெறாதவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். இதற்கான பொறுப்பை எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் பல ஆய்வுகளை மேற்கொண்டு தரவுகளை எடுத்திருக்கிறோம். அவர் இந்த வடக்கு கிழக்கு பட்டதாரிகளை சந்திக்கும் போது ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இது இப்ப 40 வயதாக்களுக்கு போயிட்டு நாங்க வேற ஒரு தீர்மானத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே நேரத்துல இதை பட்டதாரிகள் ஆகிற எல்லோருக்குமே அரச வாய்ப்பு வேலை வாய்ப்பு என்ற ஒரு நிலைமை மாற்றம் அடையப்பட வேண்டும். இது தனிய வெறுமனே. அதற்கு அவரிடம் 2 திட்டங்கள் இருப்பதாக என்னிடம் சொல்லியிருக்கிறார். அதுக்கான விரிவான விடயங்கள் எப்படி வருதுன்னு தெரியல. ஒன்று அரசு தொழிலுக்கான ஒரு வாய்ப்பு, அதே நேரத்துல ஒரு கடன் உதவியை வழங்கி அவர்களுக்கான கைத்தொழில் அல்லது சுய தொழிலை உருவாக்கி, அதாவது நாங்கள் படித்த பட்டதாரி இளைஞர்கள் இந்தியாவோடு ஒப்பிடும் போது இலங்கையில ஒரு சுய தொழிலில் ஈடுபடுறது மிக மிக குறைவாக இருக்கிறது. எனவே அவ்வாறான ஒரு திட்டத்தையும் பரலலா கொண்டு போறதாகவும் வேலையற்ற பட்டதாரிகளுக்கான ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கறதுன்றது எங்களுடைய இலக்கிலும் உண்டாயிருக்குது. ஆனா நாங்கள் இப்ப ஏற்கனவே இருக்கிற பட்டதாரிகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய ஒரு தீர்வு இருக்கு. அவர்கள் எப்போதுமே ரோடு வீதி வழியே தான் இருக்கிறாங்க. எனவே வடக்கு கிழக்கில் அவர் சொல்லும்போது சொன்னால் சஜித் பிரேமதாசவிடம் பொய்யில்லை, அதே நேரத்தில் அந்த விவரங்களை எடுத்திருக்கிறேன், அதை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தி இருக்கிறோம். ஆனா அந்த பட்டதாரிகளுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பேன். அதே நேரத்தில் எங்களுடைய கல்வி திட்டத்துல நாங்கள் ஆரம்பத்துல இருந்து மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். எனவே இன்றைக்கு மட்டும் சொல்லி நாங்கள் மாற்றம் கொண்டு வந்து நாளைக்கு இப்ப இன்னைக்கு இருக்கிற பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு விஷயத்தை நாங்கள் போய் சொல்லினார். எனவே நான் நினைக்கிறேன் ஒரு எதிர்காலத்துல ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணக்கருவோட ஒரு மாற்றம் வரும் என்ற ஒரு நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியா 4 வருடங்கள் நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். ஆனா எல்லாருக்குமே அரசு வேலை வாய்ப்பு என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். IMF கடன் வாங்கி இருக்கிறோம், 2018 பிரதான நாங்க கொடுக்கணும், இப்ப நாங்க மூச்சு விடுறோம், இதனால கடன் எல்லாம் போயிடுது, அளவெடுத்து கொண்டு போன காசு எல்லாம் திருப்ப கொண்டு போக வேண்டியதெல்லாம் இல்லை. அந்த நிலைமை இருக்கிறது. அந்த யாரோ பெற்ற கடனுக்கான சுமைகளை எல்லாம் நாங்க தான் சுமந்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்க மூச்சு விடுறோம்னு சொல்லி இப்ப நாங்க விட்டுட்டு இருக்கிறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த 2028 மட்டும் அந்த பிரச்சனை இருக்கிறது. நான் கடந்த எதுவுமே நாங்க மீள செலுத்தேன், அந்த ஒரு தெளிவு கொண்டு இருக்கணும். அதனாலதான் புத்தாக்க வேலைக்கு எடுக்கிற விடயங்கள் தொடர்பாக ஒரு சிக்கல் நிலை இருக்கிறது. ஆனால் இந்த சில இடங்கள்ல இந்த மாகாண சபைகள் முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி வேலைக்கு நேர்முக தேர்வுகளை மேற்கொள்ளும் போது பல இடங்கள்ல அநீதிகள் இடம்பெற்றிருக்கிறது. உதாரணமாக நிறைய புள்ளிகள் எடுத்தவர்கள் பின்வாங்கப்பட்ட அரசியல் அழுத்தங்கள் காரணமாக பல இடங்கள்ல நியமனங்கள் கொடுக்கப்பட்ட முறைப்பாடுகள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தீர்வுகள் உடனடியாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய தேர்தலுக்கு பின்னராக